ஒரு பெரிய பாரம்பரியத்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள் எப்படி நாம் தமிழ்ச்சுக்குள்ள வந்தீங்க? அண்ணன் பேசுகிற பேச்சு வந்து இந்த தமிழ் இனத்துக்கான பேச்சு. இது என்னுடைய தாத்தா விருப்பம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மாழ்வார் ஐயா மேலே பெரிய ஈடுபாடு உண்டு எனக்கு. நான் இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். பெரியாருடன் பயணித்தவர்கள் இப்போ பெரியார் எதிர்க்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விமர்சனங்கள் உங்களுக்கு. தமிழ்நாடு தமிழருக்கேன்ற அந்த கொள்கையிலிருந்து விலகுறாங்க அவங்க. இப்போ அது திராவிட நாடுன்னு கொண்டு போகிறாங்களோ இனி நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லி அவங்க வெளியில் வந்துடுறாங்க. நல்ல தமிழ் பேசி கலைஞர் அவர்களை சொல்லும்போது அதை தான் சொல்லுவாங்க, தமிழ் பேசியே தமிழர்களை மயக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு திமுகவில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்களுடைய கட்சியாக தான் நம்ம அதை எடுத்துக்கணுன்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா பாருங்க, இவங்க 5 லட்சம் கோடி கடனா இவங்க வந்து 10 லட்சம் கோடி கடனா ஏத்திட்டாங்க. அதை அண்ணன் வந்து அதுக்கப்புறம் சுத்தம் பண்றது வந்து பெரிய சவாலா அவங்களுக்கே இருக்கும். நம்மளுடைய மக்களுக்கு வந்து இந்த புரிதல் வேணும், கையில இருக்கிற இந்த ஒரு வாய்ப்பை அவங்க நழுவ விடக்கூடாதுன்ற அந்த பதட்டம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. காஞ்சிபுரத்துல கடந்த 10 ஆண்டு காலமாக திமுக தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த களம் உங்களுக்கு சவாலாக இல்லையா? சவாலா இல்ல, நிறைய நமக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா அவர் ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். பட்டு பத்தி எல்லாருமே பேசுறாங்க. பட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு. காஞ்சிபுரம் அப்படின்றது வந்து விவசாயம் நெசவு பிரதான தொழிலா இருக்கு. போன தடவை அடிச்ச மழையில கூட எல்லா நெல் மூட்டைகளும் அங்க வந்து விளைஞ்சுதான் போச்சு. விவசாயியோ நெசவாளர்களோ அரசின் குழந்தையா அவங்களை எடுத்துக்கும் போது இனி அவங்களுக்கு கவலையே இருக்காது. தமிழ்நாடு முழுதும் ஸ்டாலின் அவர்கள் அலை வீசிக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நீங்க கொடுக்குற அந்த பணத்தினால இந்த தடவை உங்களுக்கு ஓட்டு வராதுன்றது நிச்சயம். நீங்க எல்லாருக்குமே இந்த மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அப்போ எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் தானே. அந்த ஒரு வாய்ப்பு வரும்போது தானே நம்ம அவங்களுக்காக செய்ய முடியும், பேச முடியும். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருக்கிறார் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழ்ச்சியின் வேட்பாளர் முத்தமிழ் காவலர் தாத்தா கியாபே விஸ்வநாதன் அவர்களின் பேச்சு வெற்றிச்செல்வி அவர்கள். அக்கா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஒரு பெரிய பாரம்பரியத்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள் எப்படி நாம் தமிழ்ச்சுக்குள்ள வந்தீங்க? நாம் தமிழ்ச்சி ஏன் தேர்வு பண்ணி இந்த கட்சியில் இணைந்திருக்கீங்க? முதல் நாம் தமிழர் கட்சியை நான் தேர்வு பண்ணேன்றதை விட இது வந்து என்னுடைய தாத்தா விருப்பமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தான் விட்ட பணியை வந்து நம்ம பேத்தியை வச்சு நம்ம செய்யலான்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. இது வந்து எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு நிகழ்வு. தாத்தாவோட குரு பூஜைக்காக தாத்தாவோட சமாதி திருச்சியில் இருக்கு. நான் அங்கே போயிருக்கும்போது நானும் எல்லா வருடங்களும் போக மாட்டேன். அந்த வருடம் போனப்போ அண்ணனும் அந்த வருடம் வந்தாங்க. ஒரு கேஸ் விஷயமா திருச்சி வந்தவங்க குரு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டப்போ அண்ணன் கேட்டாங்க, நீங்கள்லாம் வந்து நிற்கணும் தங்கச்சி, என்னோட வரமாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி. நான் அப்போ தான் ஒரு இயக்கத்தில் ஒரு 5 ஆண்டு காலம் இருந்துட்டு ஒதுங்கி அப்புறம் நம்ம இயற்கை விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இல்லாமல் தான் இருந்தேன். அப்புறம் அண்ணன் சொன்ன உடனே ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அரசியல் ஆர்வம் இருந்தது. அப்புறம் அண்ணனும் சொன்னதுனால சரி நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்னு. அதனால நான் எப்பயும் இந்த நிகழ்வை நினச்சி பார்க்கும்போது இது என்னுடைய தாத்தா விருப்பம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இப்போ அவங்க அந்த காலத்துக்கட்டத்தில் பெரியாருடன் இணைந்து மொழிப்போரில் வந்து பங்கு பெற்றாங்க. அதன் பின்பு தனியாக அமைப்பு கண்டாங்க. திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள தமிழ் கோரிக்கை தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பெரியாருடன் பயணித்தவர்கள் இப்போ பெரியார் எதிர்க்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விமர்சனங்கள் உங்கள் மேலே இருக்குது. அதை பற்றி என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தாத்தாவே சொல்லுவாங்க, பெரியாரினுடைய முதல் தொண்டன் நான் தான் அப்படின்னு அவங்களே பதிவு பண்ணாங்க. அது அண்ணன் சொல்கிற மாதிரி தான். நம்ம ஒருத்தரை நம்ம தலைவனாக ஏற்று பயணிக்கும் போது தவறு நடக்கும்போது அதை சுட்டி காட்டுறாங்க. அவங்க வந்து தமிழர் நாடுன்னு ஒரு இதழ் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இதழ்லையே அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு தவறு நடக்குது, அதுவும் இல்லாமல் சில கணக்கு வழக்குகள்லாம் வந்து தவறாக போகுது, அதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு இந்த கணக்குக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லாதப்போ நேரடியாகவே அவங்க இருந்த மேடையிலேயே சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை விமர்சிக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் உங்கள் தவறுலேருந்து திருத்திக்கிட்டு வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன்ற மாதிரி. அதையும் மீறி அவங்க மௌனமாகவே இருக்கிறாங்க. அப்புறமேல்ட்டு எப்பயுமே தமிழ்நாடு தமிழருக்கேன்ற அந்த கொள்கையிலிருந்து விலகுறாங்க அவங்க. அதெல்லாம் பிடிக்காம தான் அவங்க வந்து எப்போ அதை திராவிட நாடுன்னு கொண்டு போகிறாங்களோ இனி நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லி அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அதனால் தாத்தா எப்பயுமே சொல்லுவாங்க,
நான் என்னோட கொள்கையிலிருந்து என்னைக்குமே விலகுனது கிடையாது. அவங்க எல்லாம் தான் சொன்ன சொல்லுல இருந்து மாறி பேசி விலகியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தமிழ் சார்ந்த ஒரு கொள்கை கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. இப்போ தமிழர் நாங்கள் தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். மொழிபெயர்வில் வந்து எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் இந்திய எதிர்ப்பில் வந்து விடாமல் இருக்கிறது நாங்கள் மட்டும்தான் சொல்லி திமுக வந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கலாம்ல, அங்கே சேராமல் நாம் தமிழர் அப்படிங்கும்போது. திமுக வந்து இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்புலம் வந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சியில் பயணித்தவர்களாக தான் இருப்பாங்க. அதில் எங்கள் குடும்பம் வந்து கலைஞர் கருணாநிதியோட ரொம்ப நெருங்கின தொடர்பு. ஏன்னா அண்ணன் அக்கா 2 பேருமே சன் தொலைக்காட்சியிலையும் வாசிப்பாளராக இருந்தாங்க. அப்புறம் கலைஞர்லையும் இருந்தாங்க. அது இல்லாமல் வந்து இந்த செம்மொழி கொள்கை உருவானதுக்கு காரணமே எங்கள் அம்மா அப்பா வந்து தமிழ் மொழி அகாடமின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தான் முதல்ல இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தமிழை செம்மொழி ஆக்கணுன்ற கோரிக்கை வச்சு அந்த கூட்டத்தில் தான் கலைஞர் வந்து நான் இதற்காக குரல் கொடுப்பேன், பாடுபடுவேன், அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்து கலைஞரோட பயணித்தவர்கள் தான். இருந்தும் அந்த ஒரு கட்டத்தில் நம்ம அதுக்கு மாறுபடுறோம். இந்த பயணம் வந்து இதுக்கு மேலே சரியாக இருக்காது அப்படின்றதுனால குடும்பத்திலேருந்தே எல்லாருமே அவங்களுடைய இதுலேருந்து விலகிட்டாங்க. இல்லை, இன்றைய காலகட்டத்தில் அப்போ திமுக அப்படிங்கிறது தமிழுக்காக நிற்கலை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம். அதனால தான் எப்போ வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு திமுகவில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்களுடைய கட்சியாக தான் நம்ம அதை எடுத்துக்கணுன்ற அளவுக்கு தமிழ்நாட்டோடைய உரிமைகளை பற்றியோ பேசலை, தமிழ் பற்றியோ பேசலை. அது என்னென்னா ஒரு மாய பிம்பமாக கொண்டு வந்தாங்கன்னு வேணால் சொல்லலாம். திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறாங்க, அப்புறமேல்ட்டு வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அவங்க ஆட்சி காலத்தில் தமிழ் படித்தவர்களுக்கு அரசில் வேலைக்கு முன்னுரிமை, அந்த மாதிரி தமிழ் படித்தால் நாங்கள் அவங்க குடும்பத்துக்கு இந்த உதவி செய்கிறோம், தமிழ் அறிஞர்கள் குடும்பத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர்றோம், இல்லை அந்த குடும்பத்துக்கு சலுகை தர்றோம், அந்த மாதிரியான எதுவுமே இல்லை. நல்ல தமிழ் பேசி கலைஞர் அவர்களை சொல்லும்போது அதை தான் சொல்லுவாங்க, அந்த ஒரு நல்ல தமிழ் பேசியே தமிழர்களை மயக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் போய் சேர்ந்துதா மக்களுக்கு, தமிழ் வளர்க்கப்பட்டுதா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க முடியாமையே நீங்கள் வந்துட்டு டிகிரி வாங்கிட்டு வெளியில் வந்துட முடியும். அப்படி ஒரு காலகட்டம் தான் திராவிட அரசு இருந்த வரைக்கும் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலுமே நமக்கு பதட்டமாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு கர்நாடகத்துலேயோ கேரளாலேயோ நீங்கள் அந்த மாதிரி கன்னடமோ மலையாளமோ படிக்காமல் வெளியில் வர முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் உங்களால் தமிழே படிக்காமல் நீங்கள் வெளியில் வர முடியும். அப்போது அரசு சரியில்லாமல் இருக்குது அப்படின்றது தான் அந்த இது. அதை வந்துட்டு நம்ம வந்து இதையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இவங்க செய்யவே இல்லை அப்படின்றத வந்து மறைக்கப்பட்டுச்சு மக்கள்கிட்டேருந்து. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் போன்றவர்கள் தான் அதை வெளியில் கொண்டுடுறாங்க. இவ்வளோ நாளுக்கு அது வந்து என்னன்னு சொல்கிறதுன்னா ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ்ன்னுவாங்க. ஒரு வெளியிலேயே வராத ஒரு குரலாக ஒலிச்சிக்கிட்டு இருந்ததை வந்து மனக்குமுறலாக இருந்துச்சு அப்படின்னு அப்படியும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை யார் கேட்பான்னு இருக்குல்ல. இப்போது எங்கள் தாத்தா இருந்தப்போ கூட நீங்கள் சொன்னீங்க பெரியாரை எதிர்த்தப்போ கூட இவங்க சரியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு அலைன்ற மாதிரி அப்போ வந்து ஒரு திராவிட அலை வீசினதுனால இவங்க கேட்ட அந்த ஒரு தமிழர் நாடோ தமிழ் பேசும் மக்களுக்கான கோரிக்கையோ எடுப்படலை. ஏன்னா அப்போ வந்து அது ஒன்றிணைந்த தமிழகமாக இருந்தது. அப்போது அதில் தெலுங்கு பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்கலாம் இருந்தப்போ இவங்களுடைய இது எப்போ தனித்தனியாக ஒவ்வொரு மாநிலமாக பிரியும் போது அப்பயாவது இதை முன்னெடுத்து வச்சிருக்கணும். அப்பையும் நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்களாக பெரும்பான்மையான சமூகமாக அவங்களே இருந்துக்கிட்டு நமக்கு ஒன்றுமே செய்யாமல் போனதெல்லாம் தான் வரலாறாக இருக்குது. அதனால இப்பயும் இது நடந்துட்டு இருக்குது. இதிலிருந்து மாற்றாக நாம் தமிழ் செயல்படும் நம்புறீங்களா? என்ன மாதிரியான மாற்று திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்குது? நாம் இப்போதான் வந்து 2 வருடம் தான் ஆகுது. அந்த மாற்றத்தை அண்ணன் என்னைக்கோ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இதோடைய மாற்று நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் இதை ஆரம்பித்து இப்போ 15 வருடங்கள் இதே ஒரு இதில் இருக்கும்போது இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம மண்ணில் நடந்துட்டுருக்கு. ஏன்னா அண்ணன் சொல்லுவது மாதிரியே ஒரு 4 செவுத்துக்குள்ளற ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ இல்லை ஒரு ஹோட்டல் அறையிலையோ தமிழ் பேசிகிட்டு இருந்த தமிழ் தேசியம் பற்றி பேசிகிட்டு இருந்த அந்த ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து வீதிக்கு வந்திருக்கு. ஒரு சாமானியனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு தமிழ் தேசியம்னா என்ன, இது எங்கள் உரிமை, தமிழ்நாட்டில் இனி தமிழர்களுக்கான முன்னுரிமை எல்லாம் வேணும்னு பேசுகிறதெல்லாம்
மிகப்பெரிய விழிப்புணர்வு. அது அண்ணன் சீமான் அவர்களால தான் நடந்தது அப்படின்றது என்னுடைய. இல்லை, மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து உங்களுடைய குரல் வந்து ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் எப்போது ஒலிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட பெரும் ஆவலாக இருக்குது. இது இந்த தேர்தலில் சாத்தியப்படும் நம்புறீங்களா? நான் வந்து சாத்தியப்படும்ன்றது கண்டிப்பா இந்த தடவை அண்ணன் கூட வந்து எத்தனை பேர் போறாங்க அப்படின்றத பார்க்க தான் நானும் ஆவலா இருக்கேன். ஆனா அந்த மாதிரி இல்லாமல் அண்ணன் வந்து முதலமைச்சராகவே இந்த தடவை உட்காரணும் அப்படின்றது வந்து ஒரு காலத்தின் கட்டாயமா நான் பார்க்குறேன். ஏன்னா பாருங்க, இவங்க 5 லட்சம் கோடி கடனா இவங்க வந்து 10 லட்சம் கோடி கடனா ஏத்திட்டாங்க. இனி இப்போ நம்ம கண்ணு முன்னால இதற்கான விடிவு வந்து இன்னும் 2 மாதத்துல இருக்குங்கும்போது நம்ம அதை நோக்கி ஓடணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் நீங்க ஒரு 5 வருடம் ஏதோ ஒரு திராவிட கட்சிகளுக்கு தூக்கி இந்த பொறுப்பை கொடுக்கும்போது இன்னும் அவங்க வந்து இந்த 10 லட்சம் கோடியை 20 லட்சம் கோடி ஆக்கி நிறுத்திட்டாங்கன்னா அதை அண்ணன் வந்து அதுக்கப்புறம் சுத்தம் பண்றது வந்து பெரிய சவாலா அவங்களுக்கே இருக்கும். அதனால எனக்கு என்னன்னா, நம்மளுடைய மக்களுக்கு வந்து இந்த புரிதல் வேணும். கையில இருக்கிற இந்த ஒரு வாய்ப்பை அவங்க நழுவ விடக்கூடாதுன்ற அந்த பதட்டம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்களும் அதனால எங்களுக்கான காஞ்சிபுரத்துக்கான வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு. நாங்க அந்த தொகுதியில வெற்றி பெற்றே ஆகும். அண்ணனுடைய வந்து எத்தனை பெண் புலிப்படை போதோ அதுல நானும் ஒருத்தியா இருக்கணும் அப்படின்றது பெரு விருப்பம். இப்ப திருச்சியை பூர்வீகமாக கொண்ட நீங்கள் எப்படி காஞ்சிபுரத்துல வந்து வேட்பாளராக போட்டிருக்கீங்க? உங்களுக்கும் காஞ்சிபுரத்துக்குமான தொடர்பு என்ன? நான் வந்துட்டு அண்ணன்ட்ட பேசும்போது அண்ணன் வந்துட்டு முதல்ல திருச்சியில தான் எனக்கும் சொன்னாங்க, நீங்க நில்லுங்கம்மா உங்க ஊரு அப்படின்னு. நான் இப்போ குடும்பம்லாம் நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா மின்சார வாரியத்தில் வேலை செஞ்சதுனால அங்கேயே வந்து குடியமர்ந்துட்டோம். அப்போது நான் நம்மாழ்வார் ஐயா மேலே பெரிய ஈடுபாடு உண்டு எனக்கு. அந்த இயற்கை சார்ந்த குழுவில் நாங்கள் பயணிக்கும் போது ஐயா எப்பயுமே சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 2 ஏக்கர் நிலமாவது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னுடைய நிலம் வேணுன்ற அந்த தேடுதலில் காஞ்சிபுரத்தில் தான் மாகரல் அப்படின்ற கிராமத்தில் 2 ஏக்கர் வாங்கி நான் இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். அதனால் அண்ணன்ட்ட வந்து நான் சொன்னேன், சரிங்க அண்ணன் நான் போகிறேன் பண்ணுறேன்னு சொல்லும்போது அண்ணன் கேட்டாங்க, தங்கச்சி அங்கே போனால் நீங்கள் எங்கே தங்குவீங்க அப்படின்னு. பரவாயில்லண்ணே நான் இருக்கேன்னா, இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ காஞ்சிபுரமில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ காஞ்சிபுரமில் இருந்தால் அங்கேயே நில்லுங்களேன் அப்படின்னாங்க. அப்போது அண்ணனுடைய தேர்வு தான் அது, அதனால அங்கேயே இருப்போம் அப்படின்னு. இப்போ காஞ்சிபுரத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக திமுக தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. 2016, 21 2 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த களம் உங்களுக்கு சவாலாக இல்லையா? சவாலா இல்லை, நிறைய நமக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா அவர் ஒன்றுமே பண்ணல இது வரைக்கும். 10 ஆண்டு காலத்தில் எதுவுமே பண்ணல இருக்குது. அதாவது என்னன்னா, நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, கலைஞர் வந்து தமிழுக்காக எதுவும் பண்ணாமல் ஆனால் தமிழுக்கு பண்ணினது மாதிரி ஒரு வள்ளுவர் கோட்டத்தை வைக்கிறது, ஒரு திருவள்ளுவர் சிலையை வைக்கிறதுன்ற மாதிரி இவரும் என்னன்னா ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டிடுறாங்க. அது தெருவில் 4 பேர் கண் படுற மாதிரி ஒரு அங்கன்வாடியை ஒன்று திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு விஷயமா அங்கங்கே சில விஷயங்களை செஞ்சு வைக்கிறாங்களே ஒழிய உண்மையிலேயே போய் சேருதா, ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள்லாம் போய் சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ரொம்ப பெருசாலாம் நம்ம பேச வேணாம். அங்கே இருக்க அரசு மருத்துவமனையிலேயே கூட முழுமையான வசதிகள் செய்து தரப்படலை மக்களுக்கு. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு மக்கள் கேட்கும்போது அவங்களே இல்லைம்மா இங்கே முடியாது, நீங்கள் செங்கல்பட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற நிலைமை தான் இன்னும் இருக்குது அங்கே காஞ்சிபுரத்தில். அதனால் இவங்க ஒன்றுமே பண்ணலன்றதுனால மக்கள் பெரிய அதிருப்தியில் தான் இருக்காங்க. இப்போ காஞ்சிபுரம் அப்படிங்கிறது நகர்ப்புறமும் கிராமப்புறமும் சேர்ந்த ஒரு தொகுதியாக வந்து பார்க்கப்படுது. அந்த பகுதியில் உங்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள், எந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் நாம் தமிழ் கட்சி வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒருவேளை வெற்றி பெற்றால் அந்த தொகுதிக்கு என்ன செய்வீங்க? காஞ்சிபுரம் அப்படின்றது வந்து விவசாயம், நெசவு இது 2ம் தான் பிரதான தொழிலாக இருக்குது. அது இல்லாமல் அது ஒரு கோயில் நகரம், அது சார்ந்த விஷயங்களும் இருக்குது. இப்போது விவசாய பூமி அப்படின்றதுனால அங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான தேவைகள், அதுக்கான ஒரு சேமிப்பு கிடங்கோ இல்லாட்டி அந்த நெல் கொள்முதல் அந்த விஷயங்களோ அது எதுவுமே அவங்க வந்து இது வரைக்கும் சரியாக செய்யலை. ஏன்னா போன தடவை அடித்த மழையில் கூட எல்லா நெல் மூட்டைகளும் அங்கே வந்து விளைஞ்சு தான் போச்சு. அதனால் அது ஒன்று. அதே போல் நாள் ஆக ஆக விவசாயிகளுக்கான கூடுதலான சுமைகள் ஏறிக்கிட்டே வருது. ஏன்னா இந்த உரத்தினுடைய விலையை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்துகளோட விலையெல்லாம் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க.
ஆனால் இப்போது நம்மளுடைய ஆட்சி வந்தால், நாம் தமிழர் ஆட்சி வந்தால், அண்ணன் வந்து அந்த நம்மளுடைய மக்கள் அரசு அப்படின்ற அந்த ஒரு வரையறையிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இயற்கை சார்ந்து பயணிப்போம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்படி ஒரு நிலை வந்தால் விவசாய பெருமக்களுக்கு அவங்க வந்து அதிக அளவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பூச்சிக்கொல்லிக்கும் இந்த உரத்துக்கும் தான் அதிக அளவு பணத்தை கொட்டுறாங்க. அதனால அவங்களுக்கான திரும்ப வருவாயே வர்றதில்ல. வரவு செலவெல்லாம் கடைசியில் பார்த்து முடிச்சிங்கன்னா அந்த வீட்டு பெண்கள் வந்து அவங்க தாலியோட ஏதாவது ஒரு தங்கத்தையோ குண்டுமணியோ அடகு வைக்கிற நிலைமை தான் இன்னும் இருக்குது. அவங்க தொடர்ந்து தன்னையே அழிச்சு தான் இந்த விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. அந்த ஒரு விஷயத்துலேருந்து அண்ணன் கண்டிப்பாக இவங்களை மீட்டு வருவார். அதுவும் இல்லாமல் நம்ம தேர்தல் இந்த மக்கள் அரசுன்ற அந்த தேர்தல் வரையறையிலேயே சொல்லிட்டோம், எங்களுடைய ஆட்சி வரும்போது விவசாயம் வந்து ஒரு அரசு வேலையாக பார்க்கப்படும்னு. அப்போது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி. அது விவசாயியோ நெசவாளர்களோ அது அரசின் குழந்தையா அவங்கள எடுத்துக்கும் போது இனி அவங்களுக்கு கவலையே இருக்காது. இப்போ அண்ணா அவர்கள் பிறந்த ஊர், திமுகவின் நிறுவன தலைவர். இப்போ வந்து காஞ்சிபுரத்தோட பட்டு வந்து இந்திய அளவில் உலக அளவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பற்று. அந்த தொகுதியில் எதுவுமே முன்னேற்றமே நடைபெறலை அப்படிங்கிறத எப்படி நம்மளால் எடுத்துக்கிற முடியும்? இல்லை, அது கண்கூடா தெரியுதுங்க தம்பி. நீங்களே கூட வந்து அதெல்லாம் எடுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டு பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் அந்த பட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து அரசு கூட்டுறவு பட்டு சாலைகள்லாம் அங்கே இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் வந்து வெளியில் அங்கே விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா தனியார் கூடங்கள் தான். எப்படி இங்கே வந்து அரசு மருத்துவமனை இல்லாமல் தனியார் மருத்துவமனையும் தனியார் பள்ளிகளும் தான் இங்கே நல்லா போகிற மாதிரி அதே நிலை தான் அங்கேயும். அப்போது எங்கே அந்த தவறு நடக்குதுன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குன்னும் போது அகைன் அதே தான் நடக்குது. அந்த அரசு வந்து அதில் காட்டுற ஒரு மெத்தனம் இல்லாட்டி அந்த ஒரு கமிஷன் வாங்கிட்டு இவங்க அதற்கான ஒரு நல்ல தரமான இது தராமல் ஒவ்வொரு முறையும் அதே தான் நடக்குது. அது கடைசியில் இது யார்கிட்ட வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்படுபவர்கள் மக்களாக இருக்காங்க. இங்கே வந்து நெசவாளர்களாகவும் தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்போவே ஏற்கனவே ஒரு தலைமுறை வந்து இந்த தொழில் செய்ய வேணான்னு கைத்தறியை விட்டு போயிட்டே இருக்காங்க. நான் ஏன் ரொம்ப பதட்டப்படுறேன், அண்ணனுடைய ஆட்சி ஏன் விரைவில் வேணும்னு கேட்குறேன்னா, இப்போ வந்தாலாவது நம்ம இதெல்லாம் உடனே மீட்டு கொண்டு வர முடியும். இன்னும் இந்த மக்கள்லாம் வந்து அவங்கள நம்மளே பிடிச்சி தள்ளுறோம். நீ இன்னும் இந்த இடத்துல இருந்தால் உன்னால் வாழவே முடியாது, இதை விட்டுட்டு நீ சென்னைக்கு போயிட்டு அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிக்கோன்னு நம்மளே அந்த பிள்ளைகளை வெளியில் தள்ளுற அந்த ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. அதனால் இதை வந்து உண்மையாக அரசு கையில் எடுத்து செஞ்சால் கண்டிப்பாக சிறப்பாக செய்யலாம் இந்த விஷயம். இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் தொகுதியில் நீங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? களம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? எப்படி மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க? மக்கள்கிட்ட பெரிய மாற்றம் இருக்குது தம்பி. அதுவும் நான் எல்லார்கிட்டையும் அதான் சொல்லுவேன், அண்ணன் வந்து எங்களுடைய வேலையை வந்து ரொம்ப சுலபமாக்கி வச்சுருக்காங்க. அண்ணனுடைய பேச்சால் அது தெரியாத ஆட்களே இல்லை. அது வந்து கொண்டு போய் கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அண்ணன். இப்போது எங்களுடைய வேலை என்னவா இருக்குன்னா இன்னும் அந்த கொஞ்சம் ஒரு புஷ் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால இன்னும் மெனக்கடல் வந்து எங்களுக்கு ரொம்ப சுலபமாக வச்சுருக்காங்க. அந்த ஒரு இது இன்னும் மக்கள்கிட்ட போய், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் காலங்காலமாக 2 திராவிட கட்சிகளுக்கும் மாறி மாறி போட்டவங்க எங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் தப்பு தான், இங்கே சரியாக நடக்க மாட்டேங்குது தான், ஆனாலும் என்ன பண்ணுறது பழகிட்டோம், நாங்கள் அந்த கட்சிக்கே போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போது நாம் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறோம், அம்மா இந்த ஒரு முறை எங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க இதுக்கான. அது வந்து புரிஞ்சுக்கிறாங்க, வேற தவறாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க, வாய்ப்பு தர்றதுக்கு தயாராகவும் இருக்காங்க. அதனால தான் களம் நமக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு முழுதும் ஸ்டாலின் அவர்கள் அலை வீசிக்கிட்டு இருக்கு, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிறதா அவங்களுடைய பிரச்சார பயணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் பெண்களுக்கு இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இன்று 2000 ரூபாய் விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்களுடைய நலத்திட்டங்கள் இருக்குது. மற்ற கட்சிகள் டெபாசிட் கூட அவங்க 200 தொகுதி நாங்கள் தான் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இருமார்ப்போடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவர் வந்து அதான் சொன்னார்ல, நீங்கள் கனவு காணுங்கள், நான் அந்த கனவை எல்லாம் நிறைவேற்றுறேன்னு. அது வந்து கூடிய சீக்கிரம் அந்த கனவு வந்து வெளியில் தெரிஞ்சிடும், அது கனவாக போக போகுது அப்படின்றது தான். ஏன்னா வந்துட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்கிட்டயே சொல்கிறாங்க, அம்மா அவர் 5000 ரூபா கொடுத்தா அது யாருதும்மா, எங்கே போனோம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தினால இந்த தடவை உங்களுக்கு ஓட்டு வராதுன்றது நிச்சயம். அது வரும் தேர்தலில் அது எதிரொலிக்கும் தான் நாங்கள் பார்க்குறோம். நாம் தமிழோட வேட்பாளர்கள் எல்லார்ட்டையுமே பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தொகுதியை மட்டும் நாங்கள் பார்க்க முடியாது, தமிழ்நாடு முழுவதும் பறந்துபட்டு தான் எங்களுடைய கட்சியோட வளர்ச்சியும் பார்க்குறோம், கட்சியோட நலத்திட்டங்களையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்களா நாம் தமிழோட வளர்ச்சியோ இல்லை அந்த செயல் திட்டங்களை?
இல்லை, நான் வந்து முதல்ல என்னுடைய தொகுதி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் கேட்குறதுல நான் என்னத்தை பார்க்குறேன்னா, அண்ணன் பேசுகிற பேச்சு வந்து இந்த தமிழ் இனத்துக்கான பேச்சு. இப்போ அண்ணன் வந்துட்டு இந்த திட்டங்களை எல்லாம் நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இது தமிழர்களுக்கான ஒரு திட்டமாக, இந்த தமிழ் மண்ணுக்கான திட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அண்ணன் எழுதியிருக்க அந்த மக்கள் அரசுன்ற அந்த தேர்தல் ஆட்சி வரையறை, அது தேர்தலுக்கானது இல்லை, ஆட்சி வரையறையே பார்த்தீங்கன்னா, நான்லாம் தேடி இருக்கேன். அண்ணன் ஏதாவது ஒரு பாயிண்ட் அதில் விட்டுருப்பாரா, நம்ம அதை கண்டுபிடிக்கலான்னு. வாய்ப்பே இல்லை. அதில் அப்படி அவர் எல்லாமே எழுதியிருக்காங்க. அது வந்து விவசாயமோ நெசவோ அது இல்லாட்டி நம்ம வந்து மருத்துவத்தை பற்றியோ பள்ளி பற்றியோன்னு கல்வி பற்றின்னு எல்லாத்தையுமே அழகாக தொகுத்து வச்சுட்டாங்க. அப்போது நமக்கு வந்துட்டு எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் சொல்வார், ஈழத்தில் வந்து தலைவர் வந்து ஒரு ஆட்சி கொடுத்தாராம். அது ரொம்ப சொற்ப காலங்கள் நடந்துதான். ஆனால் அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஒரு கனவுலகத்தில் நடந்த ஒரு ஆட்சி மாதிரி அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு அந்த மக்கள்லாம் சந்தோஷமாக அருமையாக ஒரு ஆட்சி நடந்தது. அப்படி ஒரு கனவு ஆட்சியை வந்து அண்ணன் வந்து தொகுத்து வச்சுருக்காங்க, அந்த புத்தகம் முழுமைக்குமானது. எனக்கும் வந்து ஒரு பெரிய ஆவல். ஏன்னா இந்த மண்ணில் என்ன வளம் இல்லை, எல்லாமே இருக்கிற இந்த மண்ணை வந்து ஏன் நம்மளால் அப்படி வச்சுக்க முடியாதுன்னா, அதில் இங்கே இருக்க லஞ்சமும் ஊழலும் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அதை விரட்டி இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை நம்மளால் இந்த மண்ணுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுனால, தமிழகம் முழுமைக்கும் உள்ள ஒரு மக்களுக்கான பேச்சாக தான் அண்ணன் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்தே தீரணும், இந்த ஆட்சி வரணும். ஏன்னா நீங்கள் எல்லாருக்குமே இந்த மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அப்போ எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் தானே. அந்த ஒரு வாய்ப்பு வரும்போது தானே நம்ம அவங்களுக்காக செய்ய முடியும், பேச முடியும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், மக்கள் இந்த 2 மாதத்தில் அண்ணனுக்கு அந்த வாய்ப்பை வழங்குறது வந்து இது இந்த காலத்தினுடைய அத்தியாவசியம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கால தாமதம் பண்ணாமல் நம்ம கையில் வரும்போது தான் அந்த செயல் திட்டங்கள் நல்ல முறையில் போய் மக்கள்கிட்ட சேரும் அப்படின்றது தான். உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைய சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். இணைந்தமைக்கு நன்றி. நன்றி தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.